கப்பி ஃபிஷ் கலர் சேஞ்ச் பண்ணுமா? அட்டா ஆமாங்க, கப்பி ஃபிஷ் கலர் சேஞ்ச் பண்ணும். நான் இன்னைக்கு கப்பி வளர்க்க போகிறேன். எபிசோட் 2 கப்பி ஃபிஷ். நான் இப்போ தான் எதர்ச்சியாக பார்க்குறேன். கப்பி ஃபிஷ் இப்படியோ நல்லா கலராக இந்த கலர் சேஞ்ச் பண்ணிடுச்சு. நான் பிளாக்காக இருந்துச்சு ஒரு கப்பி. அந்த கப்பில் நான் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒயிட்டாக லைட்டாக மாறிடுச்சு. சரி, அதை எப்படி நான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ஜெனிஷ் அண்ணா வீடியோவை நான் பார்த்துருக்கேன். அதில் கூட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு கப்பி இல்லாமல் இது மாறும்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ் ப்ரோ வந்து அது மாறாது, அதுக்குன்னு தனியாக ஒரு மீன் இருக்குது, அதுதான் அது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் நான் அது பார்க்கும்போது மாறிடுச்சுங்க. நல்லா வாங்க நம்ம அக்வாரியம் போய் பார்ப்போம். நல்லா பாருங்க, நம்ம அக்வாரியம் இப்படி இருக்குது நல்லா வயிறுச்சோடி எல்லாமே நாங்களாம் விட்டுட்டோம். அதனால் இப்போ என்கிட்ட கப்பீஸ் மட்டும்தான் இருக்குது. கிராப் இருக்கும் அவ்வளோதான். இப்படி இந்த அக்வாரியம் இப்படி இருக்கணும். நம்ம எகிரி குடிச்சுக்கலாம். கைஸ், நாங்கள் நம்ம அக்வாரியம் இங்கே பாருங்கள், வெடிச்சோடி கிடக்குது பாருங்கள். பாருங்கள், இதில் தான் நான் வந்து ஃபிஷ்ஷில் வச்சுருந்தேன். இந்த ரெண்டுத்தில் ஃபீமேல் பாக்ஸில் செக் பண்ணேன். இது ஃபீமேலு. ஃபீமேலில் ஒன்று வந்து பிளாக் கலரில் இருக்கா, அதுதான் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுது. பாருங்கள், அந்த ஃபீமேலை வந்து நம்ம பிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டம். அந்த ஃபீமேலை பிடிக்கிறது நம்ம நெட் வச்சு பிடிக்கலாம். ரைஸ் பிடிக்கவே முடியல, அதனால நம்ம இந்த இதை வச்சு பிடிக்கலாம். வாங்கப்பா, ஃபீமேல் வந்துடும். எப்படியோ பாருங்க கைஸ், நம்ம ஃபீமேலை பிடிச்சாச்சு. இப்போ இந்த டெப்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து பாருங்க, இங்கே பாருங்க, ஃபீமேல் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோம். நம்ம ஃபீமேல் இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம். எடுத்தோட டெம்பரேச்சர் செட்டிங் கூட்டலாம் விட்டுட்டு ஆக்சுவலி நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். அதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஏஞ்சல் ஃபிஷ்ஷு என்ன பண்ணலாம், ஏஞ்சல் ஃபிஷ் வளர்க்கலாமா, பிகினர்ஸ் வளர்க்கலாமான்னு கேட்டுருக்கீங்க. ஏஞ்சல் ஃபிஷ் பிகினர் வளர்க்கலாம், ஆனால் நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப பெருசெல்லாம் போகக்கூடாது. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிங்க. அந்த சின்னதாக இருக்கிறதே கொஞ்சம் பெருசானோடனே ஃபஸ்ட்டு ஒரு பேர் தான் நீங்கள் வாங்கணும். ஒரு பேர் சின்னதாக வாங்கிட்டு அது வந்து பெருசாக பாசம் 2000 பெருசாக இந்த ஒரு பேர் வந்து பெருசாயிரும், ரொம்ப பெருசாயிரும். அதுலேருந்து அதோட சைஸு அதோட ஏஜ் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்து விடுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சில ஏஞ்சல் ஃபிஷ் நம்ம பிகினர், அதனால் ஏஞ்சல் ஃபிஷ் வளர்க்கலாமா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் ஏஞ்சல் ஃபிஷ் ஆரோக்கியமாக ரொம்ப சூப்பராக வரும். கமெண்ட்ல எல்லாம் சொல்லுங்கள், நம்ம கிராப் வந்து வளர்க்கலாமா இல்லை கிராப் வளர்க்க வேணாமா. நானும் அந்த கிராப் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றுமே கிடைக்கல கிராப்பு. ரைஸ் இப்போ டெம்பரேச்சர் செட்டிங்க்கு விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அது கலக்கி வைப்போம். அடுத்தது ஃபீமேல்லாம் நம்ம நாஸ்டியாக வச்சுருக்கு பார்த்தீங்களா,
வந்து 2 மீனுங்க இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஒரு மீன் ஓடுறத ஃபீமேல் வர டேங்க் எப்படி இருக்குது, மேலே ஒரு டேங்க் நான் காமிக்கிறேன். மேல் வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கேன் டேங்க்லாம். பாருங்க மேலே இது வந்து மேலே, இந்த 3மே மேலே இருக்கிறது. நல்லா விங்ஸை நல்லா பம்புற மாதிரி ஆட்டிருக்குல்ல, இருந்தாலும் இந்த கோயில் மாதிரியே இருக்கும். இந்த மேல் ஃபீமேல் இல்லை, மேல் ஒரு நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்குல்ல ரெக்கைய, அது வந்து அது மேல். அதான் ரொம்ப வயசு அதிகம். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இந்த கோய் மாதிரி இருக்குல்ல அந்த கப்பி, தேர்டு வந்து இது அது இது ஃபீமேல் கைஸ். ஃபீமேல்லாம் போட்டிதான் இருக்கும். பக்கத்து பிளாட்ஸில் எம்மா டக் ஃபீட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அங்கே பாருங்க. இந்த காக்கு தாங்க 100 வருஷமாக தெரியுது. வருஷத்து காக்கு உடஞ்சி வருஷம் பவுன்ஸ் ஆகுது, கிச்சு கிச்சு. இப்போ வந்து முன்னாடிலாம் சிதம்பரம் முத்தியானகர் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அம்மா வீட்டு வந்துச்சு. போது நம்ம எகிரி குடிச்சிருவோம். ஆக்சுவலி நம்ம அக்காரியமோட கதவு தான் கைஸ். ஆனால் நான் இந்த இதை தெரியாதனமாக இங்கே வச்சுட்டேன். அதனால் அதை நவுத்து போகிறோம். ஐயோ, நான் மூடாமலே வச்சுட்டேன் கைஸ். இது வேறு மேலாம் பறக்கும், இல்லையும் ஃபீமேலாம் பறக்கும். ஆனால் இங்கே இதில் மேலே பறக்குது. மேலே வந்து எடுத்து ஊற்றுருவோம். ஃபீமேல் டேங்க் எடுத்து இந்த உடனே வச்சிட்டோம். தண்ணியெல்லாம் இதில் ஊட்டிட்டு தண்ணி ஊட்டுதா? அதை ஊட்டுது பாருங்க. ஆரோக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு அலட்சியம் மட்டும் யாருமே நிறுத்த மாட்டேன். மற்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே யாருமே தெரியாது நான் இப்போ இந்த சப்போர்ட் பண்ணது. நானும் மூடிச்சிட்டேன். கல்லு தான் நீங்கள் போடாதீங்க. பேசுங்க. பக்கத்து பிளேட்டில் எம்மா ஆகாயத்தான்றது. நான் இப்போ அங்கே ரீசெண்டாக முன்னாடியே எடுத்த வீடியோவில்
ஒரு விரால் மீன்லாம் வந்து ஒரு இதில் அப்லோட் பண்ணிப்பேன். அந்த குளம் வந்து இதான் மாலன் சந்திரன். அங்கே ஒரு முட்டை உள்ள அந்த முள்ளுக்கு கீழே அந்த வந்து என்ன மீன் அது? ஊரி மீன் கைஸ், ஊரி. இதான் கைஸ் இங்கே வீட்டிலலாம் வளர்க்கல டாபர்மன். டாக்கி இங்கே வா. டாக்கி இங்கே வா. மதிக்க கூட மாட்டேங்குது. மதிக்க ஓடுது. நான் இப்போ பண்ணேன். ஓடுது பாருங்க. சன்னா எந்த அவுரி மீன் இல்லை. இதான் கைஸ் நான் வச்சுருந்தேன். மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது, இது நிறைய சாப்பிடுது. அதனால எடுத்து சும்மா நான் என் கையில் வச்சு விளையாடுறேன். அப்படியே என் ஃப்ரெண்டு வந்து அப்படியே நைஸாக தள்ளி விட்டான். அதை இருக்குது பாருங்க. ரவுண்டு பார்த்தீங்களா? எனக்கு வீடியோவில் விசிபிளாக இருக்குமான்னு தெரியல. நான் ஒரு தடவை இப்படி தான் காமிக்கிறேன். நான் வீடியோவில் ஒழுங்காக இல்லை. சீக்கிரமாக நான் ஒரு ஐஃபோன் வாங்கலான்னு இருக்கேன். வீட்டில் எனக்கு தான் இருக்குது, ஆனால் வந்து எங்கள் அப்பா வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.